இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. நம்மளோட தமிழ் வெர்ஷன்ல பாஷா பார்த்துருக்கீங்க. ஆனா பங்களாதேஷ்ல ஒரு பாஷா இருக்கானா, அதை மாடி ஷோ போய் பார்த்துட்டு வந்து நமக்கு சொல்றாரு. என்னன்னு பார்க்கலாங்க. பாக்கலாம். இவருதான் பாஷாவா? ஒவ்வொருத்தரா கேளுங்கம்மா. இல்லப்பா, நான் வந்து எல்லாரையும் வாமா போமான்னு தான் கூப்பிடுவேன். நான் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். நிறைய லவபிளான வேர்ட்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்லிதான் எல்லாரையும் கூப்பிடுவேன். ஏன்னா சின்ன வயசுல ஒரு பையன் என்னை பார்த்து குட்டி குஞ்சான்னு சொல்லிட்டான். அன்னைக்கு முடிவு பண்ணம்மா, இன்ஸ்டாகிராம தவிர எல்லா இடங்கள்லயும் வாமா போமான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு லவபிள் பர்சன். சார், வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரோட போஸ்ட் எல்லாம் எப்ப போடுறீங்க? உங்க சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவதுமா, ஆல்ரெடி பிரிச்சு பஞ்செடுத்த கரடி பொம்மைய எத்தனை தடவை தான் பிரிச்சு பிரிச்சு பஞ்சு எடுக்கிறது சொல்லுங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த பங்களாதேஷ்காரனுங்க பாஷா படத்தை ரீமேக் பண்றேன்னு சொல்லி இந்த கரடி திவாகரோட பெரிய காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த படத்துல அந்த கரடி திவாகரும் ஒரு கேமியோ ரோல் பண்ணிருக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களாமா? இந்த லவபிள் பர்சன் வீடியோக்குள்ள போலாமா? சார், நீங்க ஒரு கோலை தானே, அதனால தானே திவாகரை பார்த்து பயப்படுறீங்க. ஒரு நிமிஷம். கேமரா ஆஃப் பண்ணுங்க. கேமரா ஆஃப் பண்ணுங்க. காய்ஸ், இன்டர்வியூன்னு கூப்பிட்டு வச்சு இப்படி மானவகப்படுத்துறாங்க. ஒரு 4 நல்ல கேள்வி கேட்டேன், ஏன் கட் பண்றீங்க? நம்ம பாட்சா படத்துடைய ஓப்பனிங் சீன்ல பாத்தீங்கன்னா, வரதட்சணைக்காக கல்யாணம் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பாட்சா அண்ணே ஹெல்ப் பண்ணுவாரு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் முடியாம கிடக்க ஹாஸ்பிட்டல் செலவுக்காக பாட்சா அண்ணே ஹெல்ப் பண்ணுவாரு. அப்படியே இந்த லோ பட்ஜெட் பாட்சா படத்துக்கு வந்தீங்கன்னா, இவனுங்க நாட்டு பாட்சா ஒரு கஞ்ச பிஸ்னாரியா இருப்பா போல. அந்த மாதிரி ஒரு சீனே இல்ல. பிச்சைக்கார பையன் 10 காசு கொடுக்க மாட்டான். இவன் என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்கார பையன், 10 பைசா தான் மாட்டான். பிச்சைக்கார சீனே தூக்கிட்டாங்க. நம்மளுடைய பங்களாதேஷ் பாட்சா இவர்தாங்க. ஓ, இவர்தானா? அண்ணன் பார்க்கதான் அரமெண்டல் மாதிரி இருப்பாப்ல. செம்மையா காமெடி பண்ணுவாப்ல. இந்த வீடியோ ஃபுல்லா அண்ணன் பண்ற காமெடியை பார்க்கதான போறீங்க. நம்ம தமிழ் வெர்ஷன்ல எப்படி பாட்சாக்கு ஒரு தங்கச்சியும் ஒரு தம்பியும் இருப்பாங்களோ, இந்த படத்துல பாட்சாவோட ஃபேமிலி இதுதான். ரெண்டு தங்கச்சி தானே இருப்பாங்க. எனக்கும் தமிழ் வெர்ஷனோட வீடியோ சாங் போட தான் ஆசை. ஆனா என்ன காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அதனால வடக்கு சாங்க போட்டு விட்டேன். இப்ப மேட்டர் என்னன்னா, நம்ம தமிழ் வெர்ஷன்ல பாட்சா எப்படி ஒரு ஆட்டோ டிரைவரா வருவாரோ, இந்த பங்களாதேஷ் வெர்ஷன் பாட்சா வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் பண்ற ஒரு பொம்பளை புரோக்கருக்கு அப்படின்னு சொல்ல எனக்கும் ஆசைதான். ஆனா இங்க நம்ம பாட்சா ஆட்டோதாங்க. அடுத்து நம்ம பாட்சா படத்துல நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஃப்ரெண்டா அண்ட் காமெடி பண்றதுக்கு எப்படி ஜனகராஜ் கேரக்டர் இருக்குமோ, இந்த பங்களாதேஷ் பாட்சா படத்துல பாட்சாவோட ஃப்ரெண்ட் எல்லாம் யாரும் இல்ல. ஆனா காமெடி பண்றதுக்கு மட்டும் அப்பப்போ ஒரு வெட்டிக்கிளி மட்டும் வந்துட்டு அதே மாதிரி ரீமேக்னா அப்புறம் அதே மாதிரி தான். பரவாயில்ல, அப்படியே எடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த பின்னாடி உட்காந்துட்டு போற அம்மணி தான் பங்களாதேஷ்ல இருப்பாங்க. கொஞ்சம் 144 பிக்சல்ல தான் பிளர்ரா தெரிவாங்க. ஏன்னா படத்தோட குவாலிட்டியா அப்படிதான். நல்ல காமெடி பண்றீங்க பாஸ். ஒன்னும் வச்சுதான் பண்றேன். போடா, ஒழுங்கா ஆட்டோ ஓட்டு, எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுறாத. நைஸ் காமெடி. நீங்க என்ன சொன்னாலும் ஓகேதான். பங்களாதேஷ் நட்பா, திருவிழாக்கிட்டு பொறுக்கி பையன், ஒரு உச்சா பையன், ஒரு பொறுக்கி பையன். அடுத்து நம்ம பாட்சா படத்துல ஆனந்தராஜோட ஆளுங்க எல்லாம் சேர்ந்து அங்க இருக்கிற பொதுமக்கள்கிட்ட எப்படி மாமூல் வசூல் பண்ணுவாங்களோ, இந்த பங்களாதேஷ்ல இருக்கிற பிச்சைக்காரங்களும் அதே வேலைதான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஆனந்தராஜன் சொல்லி ஒருத்தரை காமிக்கிறாங்க. இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இருக்காப்ல இல்ல, அவர் வெள்ளையா இருந்தா எப்படி ஒரு வெர்ஷன் இருக்குமோ அது மாதிரி சொன்னாரு. நம்ம பாட்சாவுடைய தம்பி போலீஸ் வேலைக்காக ஒரு இன்டர்வியூ ஒண்ணு போயிருப்பாரு. அப்ப ஆபீசர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பையனோட அண்ணனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டோட கேப்பாப்ல. அப்ப நம்ம ரஜினி மாசா ஒரு என்ட்ரியோட கொடுத்திருப்பாரு.
என்னதான் நம்ம பாட்சா படத்துல டெர்மினேட்டர் படத்தோட மியூசிக்கை சுட்டு போட்டிருந்தாலும் ஆமா. அது நம்ம பாட்சா பாய்க்கு கரெக்டாவே சூட் ஆயிருக்கும். அப்படியே இங்க கெட்டு போன பால்ல பாதாம் கீர் பண்ண பாஷா வருஷனுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஆபீசர் பார்த்துட்டு குட் மார்னிங் சார், ஏலே உன் அண்ணன் ஒரு ஈத்தர தானே, ஆமா சார், உன் அண்ணனை கூட்டு வாடா போடா அப்படின்னு சொல்லி அந்த தம்பியை அமுச்சு வச்சிடுறாரு. அடுத்து இங்கதான் நம்ம பாட்சாவுடைய என்ட்ரி. 3 மாச கை குழந்தையோட கடை வீதியில் விட்டுட்டு சும்மா ஒரு இதோ கெத்தா வறண்டு வராம சும்மா போனீங்க. வந்து நிக்கிறீங்க. 20 வருஷங்கள் எத்தனை சுமந்து ஜூமு போயிங்க. ஒரே கல்லுல 2 மாங்கா. ஓஹோ, அது ஒண்ணுமே தெரியல. டேய் மென்டல் பசங்களா, தயவு செஞ்சு அந்த துப்பாக்கிக்கெல்லாம் ஆயில போட்டு வைக்கிறா. ஒரே கீச்சு கீச்சுன்னு சவுண்ட் கேக்குது. ஹெட்செட்ல மியூசிக் அந்த சுடுற சவுண்டே ஒரு மாதிரி. டேய் நீ அந்த பையனுடைய அண்ணனா, உண்மையை சொல்லு. பங்களாதேஷ் கேபிட்டல் டாக்கால என்ன பண்ணிட்டு இருந்த? ஐயோ சார், நான் டாக்கால எதுவுமே பண்ணல, தாபால தான் புரோட்டா மாஸ்டரா இருக்கேன். என்னது தாபால புரோட்டா மாஸ்டர் இருக்கியா? சரி இந்தா உன் தம்பியோட ஃபைல், போய் பாரு. Thank you sir, thank you very much. அடுத்து நம்ம தமிழ்நாடு பாட்சால பாட்சாவுடைய தங்கச்சி லவ் பண்ற ஒருத்தரோட ஊர் சுத்திட்டு இருக்கிறத பாட்சா என்ன பாத்துருவாரு. அப்புறம் ஆமா, தங்கச்சிக்காக ரெண்டு தங்கச்சி தான். அவமானப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த பையனோட வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்பாப்புல நம்ம பாட்சா அண்ணன். அப்படியே இந்த பங்களாதேஷ் வருஷனுக்கு வந்தீங்கன்னா இங்க நம்ம பாட்சாவோட தம்பி தான் பொறுக்கி பையனா இருக்கான். இந்த பொறுக்கி பையன் என்னென்ன வேலை பாக்குறாங்கிறத நீங்களே பாருங்க. பாவிகளா. என்னடா பண்ற? அவன் தம்பியா அந்த போலீஸா? என்னடா புதுசா இருக்குது. ஏதோ ஓ, ஆளை குறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு இன்னொன்னு ஒரு தங்கச்சி ஆளை போடணும்னு. ஏய் பாஷா படம் தானா இல்லையா? என்னடா நடக்குது? பாட்சாவுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? நீ என்னடா தாக்கால உன் அண்ணனோட தாபாலே தக்கால் வேலை பண்ணிட்டு இருக்க? நான்சென்ஸ் கே பச்சா. ஐயோ, ஆக்சுவலி ஹிந்தில ஒரு கெட்ட வார்த்தை கூட வர மாட்டேங்குது. போடா லவ் இது லவ் டுடே. அடுத்து நம்ம பாட்சா படத்துல நக்மா கொண்டு வந்த டைமண்ட காணோம் அப்படின்னு சொல்லி நக்மா அப்பனோட அடியாளுங்களா வந்து ஆட்டோவை பிரிச்சு பணம் பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பயங்கரமா இருக்கும். பங்களாதேசி வருஷனுக்கு வந்தீங்கன்னா ஆல்ரெடி பிரிச்சு அங்கவே பிரிச்சுட்டு வந்துருப்பாங்க. ஏற்கனவே டேமேஜ் ஆயிருக்கு. இது இன்னொரு கோபனம். ஏன்னா ஒரே கோபனமா வருது. மாப்பிள்ள உனக்கு ஏதாவது கிடைச்சதா? மாப்பிள்ள எனக்கு ஒரு சட்டி கிடைச்சிருக்கு. ஏய் இவன் கேயா இருப்பான் போலடா. இது கூட பரவாயில்ல, அடியாள்னு ஒருத்தனை காமிச்சா இருக்க பாருங்க. அவன் பார்த்தா கோழி கொண்டைய திருப்பி போட்ட மாதிரி ஒரு மண்டைய வச்சிருக்கான். என்னடா மண்டை இதெல்லாம்? என்னது இது? கோழி சூத்து மாதிரி. என்னைய மன்னிச்சிருங்க, உங்க ஆட்டோவை பிரிச்சு இந்த நக்குமாவா இது? வேற மாதிரி இருக்கு. அது பொம்பளை பொறுக்கி அந்த கோழி கொண்ட மாதிரி அப்படி ஒரு இருக்காங்க. மண்டைய வச்சிருந்தான்ல, அவனை திருப்பி பார்த்தா மட்டும் ஏரியாண்ட வர சொல்லு. அவனை கோழி காலோட சூப் வச்சு குடிச்சிடுறேன். அடுத்து காலேஜுக்கு அட்மிஷன் வாங்க போன பாட்சாவுடைய தங்கச்சிய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுவான் ஒரு சொட்ட மண்டையன். அப்ப நம்ம பாட்சா வந்து மாஸ்க் கட்டிட்டு பாப்பல. ஆமா. அதே மாதிரி இங்கேயும் தாபா பரோட்டா மாஸ்டரோட தங்கச்சிய ஒருத்தன் வலுக்கட்டாயமா வாவான்னு சொல்லி கூப்பிடுறான். இப்பதான் நம்ம பாட்சா அண்ணன் தன்னோட பிளாஷ்பேக்க சொல்றாப்ல. அவரு பரோட்டா மாஸ்டர் அந்த பிளாஷ்பேக் நினைக்கிறேன். இருமா ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். அழுகுறாரு. என்ன அதே மாதிரிதான் இருக்கு. இதே மாதிரி இருக்கு, புரியல. அந்த காமெடியில வர சினிமாவே அப்படி சொல்லியா? துப்பாக்கிக்கு ஆயில் போடாம சுத்திட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டா அவன் ஆயிலே குறைஞ்சிருந்தா. டாக்கா டக்கால் பாய்ஸ் ஒழுங்கு மரியாதையா ஆயில் போட்டு வந்து ஷூட் பண்ணுங்க. அண்ணா என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டானே என்ன பண்ண? நான் அவன் கூட அட்ஜஸ்ட் ஆயிட்டேமா. என்னம்மா சொல்ற? ஆமாமா, உன் அண்ணன் ஒரு கே. இவன் எந்த அளவுக்கு ஹெவியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தா அந்த தாடி வச்ச தேவாங்க தலையில அடிச்சு அழுதுட்டு இருக்கான். அடுத்து நம்ம பாட்சா படத்துல நம்ம நக்மா சூப்பர் ஸ்டாருக்கு ப்ரொபோஸ் பண்ற ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். I love you. என்னடி சொன்ன? யாங்கடி கீழே. நான் ஒரு கே. நான் ஆம்பளை பசங்களை மட்டும் தான் லவ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீக் கூட உன் காலேஜுக்கு வானவில் கமிட்டி சார்பா சீஃப் கெஸ்டா வரேன். யார பார்த்து என்ன கேக்குறேன்? கே ஷாடி அப்படின்னு நம்ம பாட்சா கோவத்துல சொல்லிட்டு வந்தாலும் அவரோட மனசு ஃபுல்லா பங்களாதேஷ் நக்மா கிட்டே இருக்குங்க. நைட் இருக்கக்கூடிய தன்னோட கஸ்டமரோட அவாய்ட் பண்ணிட்டு உடனே அவங்க ஊர் பங்களாதேஷ் நக்மாவை பக்கம் கிளம்பிடுறாரு. எஸ் குசுமி, நீ சொன்னதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். நான் ஒரு பிஐயா இருக்கலாம்னு யோசிச்சிட்டேன். பிஐயா அப்படின்னா அத நம்ம பசங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுவாங்க. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவன் கேட்டு தெரிஞ்சுக்கோ. இந்த இடத்துலதான் அப்படிங்கிற ஒரு செமையான ஒரு சாங் ஒண்ணு தமிழ் வெர்ஷன்ல வரும். அதுல ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாவே போட்டிருப்பாங்க. அப்படியே இந்த ஒன் டைம் வாட்சபிள் பாட்சா படத்துக்கு வந்தீங்கன்னா இவங்க ஸ்டெப்னு ஒண்ணு போட்டிருக்காங்க பாருங்க. ஆளு கூட யாருமே ஆடல. இது இவங்க ஸ்டைல் இல்லையா?
என்ன மண்டையில அடிச்சுக்கிறாங்க? என்ன ஸ்டெப் இது? ஸ்டைலுங்கிற பேர்ல ஒரு 1 ரூபா ஒரு கண்ணாடியோட மாட்டிக்கிட்டு இதுங்க ரெண்டும் பாட்டு ஃபுல்லா ஒவ்வொரு காடா போய் கழிஞ்சிட்டு இருக்குங்க கழிச்சால போறவங்க. அடுத்து நம்ம பாட்சா படத்துல இந்த போஸ்ட் மர கம்பத்துல பாட்சாவை கட்டி வச்சு அடிக்கிற சீன்ல எப்படிப்பட்ட ஒரு எமோஷன் சீன். இந்த படத்துல வெள்ள திவாகரை வச்சு ஒரு காமெடி சீன் எடுத்திருக்காங்க பாருங்க. ஐயோ 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 அண்ணா வலிக்குதானா? அந்த வெள்ள திவாகர் என்ன அடிச்சு ஜூஸ் புழிஞ்சிட்டு போயிருக்கான். வலிக்குதானே கேக்குற பாரவேசி. அடுத்து நம்ம பாட்சா வெர்ஷன்ல ஆனந்தராஜ் பாட்சாவை அடிச்சதுனால பாட்சாவுடைய தம்பி போலீஸ வச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாரு ஆனந்தராஜ. அதுக்கப்புறம் பாட்சாவோட தங்கச்சியை ஆனந்தராஜ் வலுக்கட்டாயமா வான்னு சொல்லி கூப்பிட அப்ப நம்ம பாட்சா பாய் ட்ரிகர் ஆயி ஆனந்தராஜ போஸ்ட் மர கம்பத்துல கட்டி வச்சு நம்ம பாட்சா பாய் ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருப்பார்ல. ஆனா அப்படியே இந்த கேஷா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா அண்ணன் அடிச்சு ஒரு 10 செகண்ட் கூட ஆயிருக்காதுங்க. அடுத்த சீனா ஒரு ஐட்டம் சாங்க்கு போயிடுறாங்க. ஆட பாவிகளா தம்பியா? எங்கடா அப்ப அவன் அரெஸ்ட் பண்ணலையாடா? இதுல ஹீரோ யாருன்னு எனக்கு தெரியலையே. தம்பியா அண்ணன் தானே தெரியல. அப்படி எடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல நான் இந்த சாங்க கண்டினியூ பண்ண விரும்பலங்க. ரொம்ப கொச்சையா கேவலமா எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம ஸ்கிப் பண்ணி தொலைவோம். இது கலாய்க்க கூட லாய்க்கலான ஒரு சாகடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, ஒரு 10 நிமிஷம் டோலியோட ஆட்டத்தை போட்டுட்டு அப்புறமா கணக்குள்ளே போறாங்க. இந்த பங்களாதேசி வெள்ள திவாகர் பாட்சாவோட தங்கச்சியை போட்டு வெளுத்தெடுக்க அதை பார்த்த நம்ம கேஷா பொங்கி எழுறாருங்க. போனா அப்படியே கல்தாவட்டையில போடணும், முடிஞ்சா சூத்தாவட்டையிலும் போடணும். இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் கொண்டு வரும்ல. நல்ல வேலை அதை இந்த படத்துல வச்சாம சமைக்காம விட்டாங்க. அது ஒண்ணு தாண்டா நல்ல விஷயம். அடுத்து நம்ம பாட்சா படத்துடைய பிளாஷ்பேக் சீனு ஒண்ணு எவ்வளவு மாசா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்ல. உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, கொஞ்சம் திருப்புங்கோ. அப்புறம் இவரு ஆமா அப்புறம் வேற இருக்கும். அதான் தெரியும் டிஃபரன்ஸ். கேங்ஸ்டர்ல யாரு நீ மாணிக் பாட்சாவா? யாரா அவன்? வைரவன் படத்துல வர ஹீரோ மாதிரி இருக்கான். இவனை போய் மாணிக் பாட்சான்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கீங்க. தேவை வைரவன் பட ஹீரோடா அவன். 200 வருஷமா ஓடிட்டு இருந்த கடியாரத்தை அநியாயமா போட்டு உடைச்சிட்டீங்க. நம்ம பாட்சா படத்துல பாட்சாவும் ஆண்டனியும் மீட் பண்ணிக்க கூடிய சீன்ல எப்படிப்பட்ட மாஸ் சீனு. இவனுங்க அந்த சீனை எப்படி குழப்பம் வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். அப்படிதான் கேக்குது. என்னமோ உளறிட்டு இருக்கீங்க. வச்சு அவனுக்கு ஒரு ஃப்ரேம் வச்சிருக்கீங்க. எங்கடா அவன் மண்டைய முழுசா தெரியல. அது சரி, உங்களுக்கே பார்க்க சகிச்சிருக்காது. போய் தொலை. அப்புறம் இவர் தாங்க நம்ம ரகு அந்த ஊர் ஆண்டனியாமா. ஹீரோவை விட வில்ல ஸ்மார்ட்டா இருக்காண்டா அந்த படத்துல. ஏய் ஈ சட்டி மண்டையா, நீதான் மாணிக் பாட்சாவா? இல்ல, என் பேரு வைரவன், வக்காலி வைரவன். லேவோ மூஞ்ச பார்த்தாலே எல்லாருக்கும் சிரிப்பு இருக்கா. ஆனா நீ ஏதோ காமெடி பண்ணிட்டு சிரிக்கிற பத்தியா? எல்லாம் நேரம்டா, எல்லாம் நேரம். அங்க பாரு இங்க பாருவாங்க. 2 பேர் தான் இருக்கிறாங்க. இங்க ஒரு 4 பேர். நம்ம ஊர் பாட்சா படத்துல ராரா ராமையான ஒரு அருமையான ஒரு சாங் வரும்ல, அதை இந்த பாட்சா படத்துல ஒரு ஐட்டம் சாங் அவ்வளவு காஜு பிடிச்ச ஆடியன்ஸ். அவங்க ஊர் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு படம் பார்க்க வராங்களா இல்ல? அதுவே எவ்வளவு சூப்பரா இது பண்ணிருப்பாங்க பாட்டு. டேய், இன்னும் நீங்க இந்த துப்பாக்கி ஆயில் படமா சுத்திட்டு இருக்கீங்களாடா? இல்ல, ஒண்ணே ஒண்ணுதான். எவ்வளவு பிரச்சனை, நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க. சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு அவன் வயிற்றுல போவாரு. நடக்கக்கூடிய கிளாஷ்ல பாட்சாவுடைய அப்பா குறுக்க வந்துருவாரு. நம்ம ஆண்டனி தெரியாம பாட்சாவோட அப்பாவை சுற்றுவாரு. ஒருத்த குண்டடி பட்டு சாக போறாங்க. அவனுடைய பேச்சு எப்படி இருக்கும், அவனுடைய கடைசி மூச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த பாட்சா படத்துல ஓரளவு நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அப்படியே இந்த இளவு பாஷா வருஷனுக்கு வந்தீங்கன்னா அப்பங்காரனா சுட்டு போடுறான் அந்த ஆண்டனி பையன். அதுக்கப்புறம் சாக கடந்த இந்த ஆளுக்கு எவனோ போல பூஸ்ட் குடிச்சு ஸ்டாமினா வந்த மாதிரி நிமிர்ந்து உட்கார்ந்து பேசிட்டு பாருங்க.
পুলিশ তাকে ধরে নিয়ে গেছে। படத்துல ஒரு சீனையாச்சும் உருப்படா எடுப்பீங்கன்னு பார்த்தா எல்லா சீனையும் இப்படி வச்சு தாங்கி கூட செஞ்சிருக்கீங்க. பிடிக்க மாட்டாரு என்னடா அவரு. பாவம் பண்ணுச்சு இந்த பாட்சா படம் உங்களுக்கு? எவன்டா இந்த மாதிரி அவரும் நல்லா படத்தை உட்காந்துருக்காரு, காப்பி அப்புறம் எதுக்கு தாங்கி அவ்வளவு பிடிச்சிக்கிட்டு. மோசமான கம்பெனில கட்டி வச்சு வெளுக்கணும்டா. படத்துடைய ஓப்பனிங் சீன்ல இருந்து இந்த படத்துல வர கிளைமேக்ஸ் சீன் வரைக்கும் வர சீன் எல்லாமே எனக்கு சிரிப்பலைகள் தான். நீங்களும் இந்த படத்தை யூடியூப்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லா ஓஹோ, மாணிக் பாட்ஷா அப்படிங்கிற ஒரு பேர்ல அவைலபிளா இருக்கு. மாணிக் பாட்ஷா பங்களாதேஷ் அப்படின்னு நீங்க போடுங்க, அந்த காவியம் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்துல இந்த பாஷா படம் பாஷாவை கேஷாவா மாத்தி படத்துல ஒரு ஐட்டம் சாங் இருந்தாலே பெரிய விஷயம். ஆனா நீங்க 3 ஐட்டம் சாங் அதுவும் 2 அவன் தம்பிக்கே வச்சுட்டாங்க. மன தைரியத்தை பாராட்டணும்டா. உங்க ஊர்ல எந்த ஆம்பளைங்களுக்கும் மாத்திரை போட தேவையில்லனா இந்த படத்தை ஒரு வாட்டி போட்டா போதும். அவன் எப்படிப்பட்ட படத்தை எப்படி படமா ஆக்கி ஆனா வச்சிருக்கான். வாழ்க்கையில இப்படி ஒரு பாட்ஷா படத்தை நான் பார்க்கலடா. இந்த பாட்ஷா படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தை எப்படி பார்க்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். வேணும்னா மனதைரியம் இருந்துச்சுன்னா பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாச்சும் வீடியோவா நான் ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது கொஞ்சம் டூ மச். அதாவது இவங்க இப்போ ஏதாவது இப்படி ஏதாவது சொருகி அந்த படத்தை கெடுக்கிற அளவுக்கு பண்ணிடுறாங்க. அது எதுக்கு? அது ரஜினி அவங்களுக்கும் அக்மா அவங்களுக்கு தான் பாட்டு வரும். இவருக்கு வந்து ஜோடியே இருக்காது. அவரோட தம்பி கேரக்டர் பயங்கர இதா ரஃபா காட்டியிருப்பாங்க. அதாவது ஏன் எதுக்குன்னு போலீஸ்லாம் அப்படிதான் இருக்கணும்னு ஒரு இது காட்டியிருப்பாங்க. இது என்ன காமெடி ஆக்கி வச்சு. ஹீரோ இதுல யாரு ஹீரோனே தெரியாத அளவுக்கு அதுவும் இல்லாம அவருக்கு 2 தங்கச்சி உண்டு. இதுல ஒரு தங்கச்சியா மாத்தி அந்த தங்கச்சி இவருக்கு ஒரு ஹீரோயினா ஆக்கி போட்டு இது ஒரு கதைன்னா அதை உருப்படியே எடுங்க. இல்லைன்னா அந்த கதையே எடுக்காதீங்க. ஆமா, கதையை எடுக்கிறது குழப்பம். ஆனா உங்களுக்கு இப்படி எடுத்தாதான் அவங்களுக்கு பிடிக்குமோ. மேபி அவங்களுக்கு பிடிக்குமா இருக்கும். இனிமே ஒரு பாட்டு இருந்தா பத்தாது, எங்களுக்கு 3 பாட்டு மேபி அதான் அவங்க இதுல அப்படி பாப்பாங்களா இருக்கும். நிறைய ஐட்டம் சாங் இருந்தாலும் படம் ஓடும் போல இருக்கு. அப்படிதான் நினைக்கிறேன் நானும். ஆனா இங்கேயும் முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. ஆனா சில படம் இருக்குல்ல, சில படத்துக்குலாம் அந்த அளவுக்கு இருக்காது. எல்லா பாட்டும் இருக்காது. அதுக்குன்னு ஒரு இது வச்சு இது பண்ணாங்க. இப்ப ஹீரோயினே வந்து இது பண்ற அளவுக்கு மாறிடுச்சு. அங்க இன்னும் மாறாம இன்னும் அப்படியேதான் தெரியல. அது தெரியல. உங்களோட சினிமா இது எப்படி இருக்குன்னு தெரியல. இது பழைய படம் தானே இது, அதனால எடுத்து போட்டுருக்காங்க. அந்த இது ஆனா பாஷாக்கு கெட்டப் வச்சாங்க பாரு. முடியும் மீச லைட்டா முறுக்கு மீச வந்திருக்கு, அவ்வளவுதான். வேற ஒரு வித்தியாசம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாஷா நீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்கு. அந்த இல்ல அந்த படத்துல பாத்தீங்கன்னா இது ரஜினி வந்து வெறும் மீச மட்டும் வச்சிருப்பாங்க. அது பாஷான்னு ஒரு கெட்டப் வரும்போது தாடி மீசா அது ஆளே ஒரு வித்தியாசமா இருக்கும். லுக்குமே பயங்கரமா இருக்கும். இவர் வந்து 2த்துலயுமே வந்து நார்மலா தான் தெரியுறாரு. சும்மா நடந்து வரதே ஒரு கெத்தா இல்ல, ஒரு பேசுறது ஒரு. ஆமா, அந்த சீன் அத போய் அந்த காலேஜ்ல அந்த இவர்கிட்ட போய் பேசுறது கண்ணை கசக்கிட்டு இருக்காரு. அது எதுக்கு அப்படி சீனு? அவர் கையை கட்டிட்டு பாவமா நின்றுட்டு இருப்பாரு. நின்றுட்டு அதுக்கப்புறம் சொன்னோன்னே எனக்கு இன்னொன்னு ஒரு பேர் இருக்குன்னு அவர் டேபிள் மேல கை வைப்பாரு. அதுவே பயங்கரமா இருக்கும். எதுக்கு காலை மேல தூக்கி வைக்கிறாங்க? என்னென்னவோ பண்ணி யாருன்னு தெரியல. கமல் அந்த பாஜாவோட மாண்டி சோழர் அப்படி என்னப்பா பண்ணி வச்சிருக்காங்க. அவர் பார்த்து மாட்டினது பார்த்தா மாட்டி பாருங்க நீங்க. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்